ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சதீஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல். சபரிமலை பயணத்தோட லாஸ்ட் டே, அதாவது கொச்சின் தான் நாங்கள் போனோம். இதோட நாங்கள் வந்து சபரிமலை போன பயணம் வந்து முடியுதுங்க. கொச்சின் வந்து போட் ஹவுஸ் போன வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை நாங்கள் வந்து எல்லாருமே நாங்கள் மாலை போட்ட சாமிகள் எல்லாமே உட்காந்துருக்கோம் போட் ஹவுஸுக்கு, போட்டில் போகிறதுக்கு. கொஞ்ச நேரத்துலேயே போட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அங்கே வந்து நிறைய போட் இருக்கும், போட் ரைடு. அது நீங்கள் நிறைய பேர்த்துட்ட பேரம் பேசுனீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே வருவாங்க. நாங்கள் போனது வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 200 ரூபா 2 ஹவர்ஸ்க்கு. இன்னும் சில பேர்லாம் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க கேட்ட அமௌண்ட்டே கொடுத்துடக்கூடாது. அதில் வந்து கம்மி பண்ணி பேசுனா கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா எடுத்தோடனே அவங்க அதிகமாக தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் குரூப்பில் வந்து ஒருத்தர் வந்து போய் டிஜேக்கு வந்து மொபைல்லேருந்து சாங் போட்டார். இந்த மாதிரி இந்த பிளாக் ஷிப் வந்து ஓரம் சல்ஃபர் ஓரம் எடுத்துட்டு வந்த ஷிப், சல்ஃபர் எடுத்துட்டு வந்த ஷிப். அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கிற வந்து பெல்ட் கன்வேர் சொல்லுவாங்க. அந்த ஷிப் வந்து ஓரம் அன்லோட் பண்ணுது. எங்கள் கூட டூரிஸ்ட்டில் வந்து கைடு வந்தார். அவர் வந்து இந்த நமக்கு அங்கே தெரியுது இல்லைங்களா, துறைமுகம் அதெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டே வந்தார். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மீன் பிடிக்கிற இடம். இதை வந்து உள்ளே இறக்கி மீன் பிடிப்பாங்க. பட் நாங்கள் போனது வந்து மீன் எதுவும் மாட்டல. நாங்கள் போனப்போ யாரும் மீன் பிடிச்சாங்க, நிறைய பேர் பிடிச்சாங்க. ஆனால் அதில் எந்த ஒரு மீனுமே மாட்டல. பட் நல்லா இருக்குது. அந்த வலை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அப்படியே கீழே இறக்கி அதை அப்படியே திரும்ப அப்படியே மேலே ஏற்றிவிடுவோம். அதில் மீன் பிடிக்கிற டெக்னிக்கு. அந்த கரையோரமாக நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தது இந்த டெக்னிக் எல்லாமே. இது வந்து துறைமுகம். நாங்கள் சொன்ன இல்லையா ஸ்டார்டிங்கில், எங்கள் போட்டில் வந்து கூட கைடு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து இது என்னென்ன அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே வந்தார் எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போட்டை வந்து டிஜே போட்டாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நாங்கள் பசங்க எல்லாருமே டான்ஸ் ஆடினோம்.
போட்டில் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா கைடு, அவங்க வந்து சொன்னது தான் இது குடிச்சிட்டு ஆடுற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து எங்கள் கூட வந்தவங்க வந்து இப்படி ஆடினாங்க. ஃபைனலாக அந்த வீடியோவோட ஸ்பான்சர் பற்றி பார்த்துடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்குது. ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணால் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னா இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் தான், சேம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அப்ளிகேஷன் தான். இதில் நம்ம வந்து அந்த கேட்ஜெட்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். லைக் கிராசரி ஐட்டம்ஸ், அதாவது மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபேஸ் வாஷு, அதாவது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸு, பர்சனல் கேர், டாக்ஸு கேட்ஸ்லாம் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கான அதுக்கான ஃபீட்ஸு, நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், சாக்லேட் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. ஆனால் ஹார்லிக்ஸு, லாக்டோஜன் பால் பவுடர், குழந்தைக்கு கொடுக்க முடியாது பால் பவுடர், எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்குது. ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியே போய் நீங்கள் எங்கேயோ வாங்கணும்னா ரேட் வந்து இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷனில் ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. சரியா, செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நான் பைமோட் அப்ளிகேஷனில் பை பண்ணுங்கள். ஓகேவா, அண்ட் சர்வீஸ் ஐட்டம்ஸ், அதாவது டெலிவரி ப்ராசஸ் கூட சீக்கிரமாகவே நடக்குது. அதனால் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் பைமோட் அப்ளிகேஷனில் கண்டினியூவாக உங்களோட ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.